அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கேன்னு நம்புகிறேன். புதுசாக என்னோடய சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்துலேயே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம கிட்டத்தட்ட வீடியோ போட்டு 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. நம்மளோட சப்ஸ்கிரைபர்களுக்கெலாம் தெரிஞ்சது தான், எப்போ பார்த்தாலும் நம்ம வீட்டில் வந்து ஹெல்த் இஷ்யூ வந்து அடிக்கடி வரும். அந்த மாதிரி வந்தனால தான் வீடியோ வந்து போட முடியல. இனி முடிஞ்ச அளவுக்கு அப்பப்போ ஒரு வீடியோ கொடுக்குறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்த்திங்கன்னா, ஆற்றுக்கூனி ஆற்றுறாள்னு சொல்லுவாங்கள்ல, அது புளி ஊற்றி புளிக்குழம்பு மாதிரி வச்சு, அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் போட்டு ஒரு பொரியல் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வெந்தயம் பெருஞ்சீரகம், வெந்தயம் அப்புறம் வந்து சோம்புன்னு சொல்லுவாங்களே, அதான் 2 சேர்த்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க, தக்காளியும் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் இதுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டு. பக்கத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து கேரட்டு அப்புறம் வந்து பீன்ஸ் 2ம் போட்டு பொரியல் பண்ணலாம்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். கடுகுலேருந்து காஞ்ச மிளகா வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, கேரட்டையும் பீன்ஸையும் சேர்த்து நல்லா வதக்கிக்குங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா 2 முட்டையை ஊற்றி நம்ம வந்து இப்படி இறக்கிடலாம். சூப்பராக இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இந்த இறால் குழம்புக்கு பார்த்திங்கன்னா கருணக்கிழங்கு, அதை வந்து நான் விசிலில் வந்து ஒரு 5 விசில் அடித்து வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு 2 கத்திரிக்காயும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா மிளகாத்தூள், மஞ்சள் தூள், டர்மரிக் பவுட்ரு, அப்புறம் சில்லி பவுட்ரு 2 தேவையான அளவு சேர்த்துக்குங்க. நான் எப்போவும் உரப்பு கம்மியாக தான் வைப்பேன், அதனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயும் சேர்த்துக்கிட்டு, உரிச்சு வச்சுருந்த ஒரு ஆளும் சேர்த்தாச்சு. ஒரு 2 கிண்டுனதுக்கப்புறமா நம்ம கருணக்கிழங்கு வந்து அவிச்சு வச்சுருக்கோம்னா அதையும் சேர்த்துக்குங்க. சேர்த்து நல்லா வதக்கிக்கிட்டு, இதுக்கு தேவையான அளவு புளியை வந்து கரைச்சி வச்சுக்கிறோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் மசாலா தூள் அந்த வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியும் சேர்த்து தேவையான அளவு தண்ணியை வச்சு க்ளோஸ் பண்ணிடலாம். தண்ணி எதுக்குன்னு பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் வேகிற அளவுக்கு வச்சுக்கிறோங்க. ஏற்கனவே நம்ம அதில் வந்து கருணக்கிழங்கு சேர்த்துருக்கனால கொஞ்சம் குழுகுழுப்பாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட வச்சுக்கிறோங்க. அப்போ தான் கத்திரிக்காய் வேகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், இறால் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.